அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அருட்பெருஞ்சோதி தயவு வந்தனம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 5 வருவிக்கவுற்ற வள்ளல் பெருமானின் நாள். அப்பேற்பட்ட இந்த மாதத்தில் காந்திஜியின் சுயசரிதை எனும் நூலில் படித்தவை மட்டுமே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொல்லாமை அறம், புலால் உண்ணாமை, அகிம்சாவாதம், இப்படி பல தியாகங்களை செய்து மகாத்மாவாக உலகத்திற்கே திகழ்ந்தவர் மகாத்மா காந்தி. அவருடைய சுயசரிதையில் அவர் சொன்ன விஷயம், புலால் உண்ணாமையை குறித்து அவர் எந்த அளவுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில் இருந்திருக்காரு. அவருடைய கொள்கையில் மாறாமல் அவர் கடைப்பிடிச்ச விஷயங்கள், அதாவது எல்லாரும் படித்த விஷயங்களை பேசிட முடியும், ஆனால் படித்த மாதிரி செயல்முறைப்படுத்தவும் நடைமுறையில் பழகிக்கணுன்றது ரொம்ப அற்புதமான அபூர்வமான செயல். காந்தியடிகள் வாய்மையே வெல்லும் அப்படின்றத ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்ததாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புலால் உண்ணாமைன்றத விஷயத்தை வள்ளலார் சொன்ன அந்த கொலைப்புலை தவிர்த்தோர் அப்படின்ற விஷயம் காந்திஜி அடிகள் ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்காரு. அவருடைய மனைவி உடல்நிலை முடியாமல் இருந்தப்பையும் சரி, தன்னுடைய உடல்நிலை மோசமாக இருந்தப்பையும் சரி, மாமிசம் உண்டால் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ கூட, அப்பேற்பட்ட உணவை சாப்பிட்டு நான் உயிரோடு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை, நான் இறந்து போகிறதே மேலுன்ட்டு கஸ்தூரிபாய் அம்மா சொன்னதாகவும் அவருடைய சுயசரிதையில் அவர் எழுதியிருக்கார். சுயசரிதைன்றது எல்லாரும் தன்னுடைய சுக துக்கங்களை தான் அனுபவித்த வேதனைகளை சொல்வாங்க. ஆனால் காந்தியடிகள் அவர் செஞ்ச தவறுகளை கூட, எதெல்லாம் சுயசரிதைனா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த மாதிரி சொல்லி வாழ்ந்து காட்டியவர் தான் காந்தியடிகள். கொலைப்புலை தவிர்த்தோர் எல்லாருமே மானிட உருவில் தெய்வங்களாக இருந்து கொல்லா நெறியை உலகமெல்லாம் பரப்ப, நல்லோர் நினைத்தது நலம் பெற, புலால் உணவை மறுத்து சைவ உணவை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, அதில் உள்ள திறத்தையும் அதில் உள்ள வீரத்தையும் அதில் உள்ள நட்பண்புகளையும் சொல்லி, இனி வரும் நடைமுறையில் இனி வரும் நம் குழந்தைகளுக்கு அதையே போதித்து அந்த உணவையே நாம் தருவோம். மாமிசம் சாப்பிட்டா நமக்கு உடம்புல தெம்பு வரும் அப்படின்ற அந்த பொய்யான கருத்துலேருந்து மாறுபட்டு, எப்படி டிவி இல்லை தொலைபேசி மோகமோ அது மாதிரி எல்லாருமே மாமிச உணவுன்றதுக்கு அடிமையாயிட்டிருக்காங்க. மாமிச உணவுன்னா அது ஒரு கௌரவத்தை கொடுக்கறதா நினச்சிட்ருக்காங்க. அது ஒரு போலியான கௌரவம். நாம் எதை நோக்கி போயிட்டுருக்கோம்னா நோயை நோக்கி போயிட்டுருக்கோம். மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு வள்ளலார் சொன்ன விஷயங்களை விட்டுட்டு மரணத்தை நோக்கி, நோயை நோக்கி, ஆஸ்பத்திரியை நோக்கி, அதுக்கு மருந்தை நோக்கி, இப்படி தான் நம்ம பயணம் போயிட்டுருக்கு. இன்னிலிருந்தாச்சு, இந்த மாதத்தில் இருந்தாவது, இந்த வருடத்தில் இருந்தாவது, இந்த கணத்தில் இருந்தாவது, இந்த நொடிப்பொழுதில் இருந்தாவது புலால் உணவை மறுப்போம் என்று உறுதியளிக்க எல்லாரிடமும் எல்லா வல்ல பெருமானிடம் விண்ணப்பம் வைத்து அனைவரிடமும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்தது நலம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.